ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லடாக்கில் இப்போது இறங்கிட்டோம். ஏர்போர்ட்டில் கூப்பிட்றதுக்கு கார் டிரைவர் வந்திருந்தாங்க. அப்புறமா நாங்கள் இப்போது ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டுருக்கோம். லடாக்கில் இறங்கினோடனே ஒரு ஹாப்பி, சூப்பராக இருந்தது அந்த ஃபீல். வானம்லாம் பார்த்திங்கன்னா கிட்ட போய் தொட்டுடலாம் போல், அப்படி சூப்பராக செமையாக இருந்தது. நல்லா இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கிளைமேட்டும் சில்லுன்னு செமையாக இருந்தது. இப்போ நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். இந்த ஹோட்டல் நேமே வந்து லடாக் தான், லே லடாக் ஹோட்டல். நல்லா இருந்தது. அது பக்கத்துலேயே ஆப்பிள் ட்ரீ எல்லாம் இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. அப்புறம் அங்கே போய் கொஞ்சம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு குளிச்சுட்டு அங்கேயே எங்கள் ட்ரெஸ் எல்லாம் துவச்சி வாஷ் பண்ணி காய வச்சது ஒரு ஹாப்பியாக இருந்தது. லடாக்கில் போய் நம்ம ட்ரெஸ் காயுதுன்ட்டு பாருங்கள், அங்கே மொட்டை மாடியிலேயே அந்த வானத்தோட வியூ எல்லாம் பாருங்களேன், செமையாக இருந்தது. அங்கே பார்ட்டி நடக்கும் மேலே மாடியில், அதெல்லாம் சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ஈவினிங் அப்படியே லே மார்க்கெட் சுற்றி பார்க்கலான்ட்டு அப்படியே வெளியே கிளம்பிட்டோம். பக்கத்தில் ஒரு டீ ஷாப்பில் போய் டீ சாப்பிட்லான்ட்டு, ஒரு ஓப்பன் டீ ஷாப். நம்ம ஊர் மாதிரி சின்ன சின்ன கடையே இல்லை, எல்லாமே பெரிய கடையாக இருந்துச்சு. ஒரு டீயும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு அப்படி லே மார்க்கெட் லைட்டாக ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். அங்கே ப்ரீத் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நமக்கு நடந்து போகிற டைம்லேயே தெரிஞ்சிச்சு, லைட்டாக மூச்சு வாங்கிட்டே இருந்தது. பக்கத்தில் ஒரு டீ ஷாப் மாதிரி இருந்தது. அதில் திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி காஸ்ட்லி, 500 கிலோ எதுவுமே இல்லை, அந்த மாதிரி இருந்தது. ஒவ்வொரு சும்மா ஒரு பசங்க போகிற செயினே 650 850 அந்த மாதிரி ரேட்டில் இருந்தது. ஏன் இவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு கேட்டோன்னா நான் கேட்டேன். அப்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதில் வந்து ஸ்டோன்ஸில் பண்ணுறது, ஓனாக பண்ணுறது, நாங்கள் வந்து கொடுத்து இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து சேல்ஸ் பண்ணதில்லை, இது நாங்கள் அவங்களே பண்ணுறது அப்படின்னாங்க. அது அந்த ரேட்டு அப்படின்ட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் கடையில் பனானா வாங்கிட்டு அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது வந்து நைட்டு லே மவுண்ட் ஹோட்டல், சாரி, இது நைட்டு வியூ பாருங்கள். அப்புறம் அங்கேயே ஹோட்டலில் டின்னர் முடிச்சிட்டோம். அது என்ன, நம்ம ஊர் ரைஸ் கிடைக்காது, ஃபுல்லாக பாஸ்மதி ரைஸ் தான். காஷ்மீரி ரைஸ்னு ஒன்று இருந்தது, அது கூட நல்லா இருந்தது. சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்திட்டோம். டிவி இருந்தது, டீ அதெல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இது நெக்ஸ்ட் டே மார்னிங். இது வந்து ஒரு 7 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பனியில் அந்த கிளாஸில் எழுதுறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம லடாக் வந்திருக்கோங்கிறத நினச்சே பார்க்க முடியாத ஒன்றா இருந்தது. செம ஃபீல். பாருங்களேன், 7 o'clock மேலே கூட அந்த இடம்லாம் பாருங்கள். இது கொஞ்சம் கூட டைம் ஆகிடுச்சு. ரூம்லேருந்து பார்க்குறது தான் ஆப்பிள் ட்ரீ. சும்மா எந்த அனிமலை பார்த்தாலும் வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. டாகு, கவ்வு, டாகெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட ஹேரெல்லாம் வந்து நம்ம ஒரு பொமேரியன் இருக்கும்ல, அந்த மாதிரியே இருந்தது. அந்த குளிர் தாங்கிறதுக்காக அந்த மாதிரி நாயெல்லாம் அந்த மாதிரி இருந்தது. நான் காட்டுறேன் இன்னும் வீடியோஸில், நிறைய வீடியோஸ் எடுத்தோம் நாயெல்லாம்.
பாருங்கள், வியூஸ் பாருங்கள். இந்த வானம் தாங்க செம்ம வியூ. இப்போ நாங்கள் போனது வந்து ஒரு ராஜாவோட டெம்பிள். இது வந்து 9th ஃப்ளோருங்க. 9th ஃப்ளோரில் நின்று எடுத்த வீடியோ பார்த்தீங்களா. இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இதில் இறங்கி மேலே ஏறவே முடியல எங்களால். அப்புறம் இது வந்து மிலிட்ரி ஏரியா, ஹேமா ஹால். அது இது இங்கே போனப்போ கொஞ்சம் நல்லா நர்வஸாகவே இருந்தது. இங்கே வந்து ட்ரைனிங் நடந்துட்டு இருந்தது. அங்கெல்லாம் சுற்றி பார்த்தோம். ஒரு ஹால் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸும் கொஞ்சம் எடுத்துட்டோம். இப்போ கூட அந்த வானத்தோட அழகு பாருங்களேன். ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. பக்கத்தில் ஒரு டீ ஷாப், அங்கே போய் டீ சாப்பிட்டு ஜூஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஹால் ஆஃப் ஃபேம். எல்லோரும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. அந்த மவுண்டன்ஸ் எல்லாம் பாருங்களேன், அடிபொலியாக இருந்தது. यहाँ पे आता है सर, उसके बाद वेदर के सबसे अच्छा रहता है। सारा चीज देखता है, चलते हो जो हमेशा चलता है ना वो। यहाँ पे पेंगोंग लेक ये फ्रेशा आर्मी का வானம் பார்க்கறதுக்கு. वो जो गांव है நம்ம ஒரு வானம்லாம் இதை பார்க்கும்போது கலர் கம்மியாக இருந்தது. இதெல்லாம் நல்ல கலர்ஃபுல்லாக இந்த க்ளவுட்ஸ்லாம் பாருங்களேன், அப்படியே காட்டன் மாதிரியே இருந்தது. காட்டன் சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி குல்பியாக சூப்பராக இருந்தது. சொல்கிற வார்த்தையே வரல, அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோம்னா மேக்னெட்டிக் ஹில் போனோம். இந்த வேஸ்லாம் பாருங்களேன். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இருக்காது, ரொம்ப கம்மியாக இருந்தது. நம்ம சென்னையில் இருந்துட்டு அங்கே போகும்போது கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஸ்ட்ரீட் ஆள் இருந்த மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஆள் கம்மி தான். தனியெல்லாம் போனால் எனக்கு எப்படி வருது எப்படி போகிறதுலாம் தெரியல. அது செம்மையாக இருந்தது ஃபீலு. अभी जा रहे हैं ना गाड़ी, और गाड़ी वाला ड्राइवर ऐसा जाके जा रहे हैं. பாருங்களேன், இதுதான் மேக்னெட்டிக் பாயிண்ட்டு. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி இப்போ ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், தன்னாலே மேலே மூவ் ஆகுது பாருங்கள். சூப்பர். அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு, வீடியோஸ் தான் எடுக்க ஆசையாக தான் இருந்தது. ஃபோட்டோ ஸ்டில்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கோவில் கிளம்பினோம். பாரத் மாதா கே ஜெய். இங்கே வந்து பைக் ரைடு போட்டிருந்தாங்க, 1000 rupees சொன்னாங்க. சரி வேணாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். பசங்க எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சரி அப்புறம் பார்த்துக்கலாம்டா அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். கீழே பாருங்க ஒரு நதி போகுது, அதோட அழுக்கு தண்ணியை பாருங்களேன், சிமெண்ட் கரைச்சி ஊற்றுற மாதிரியே இருந்தது. சொன்னாங்க ஸ்ரூ நதின்னு சொன்னாங்க. அது நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் வந்துட்டே இருந்ததுங்க. அவ்வளோ லாங் அந்த நதி. அந்த நதியும் இன்னொரு நதி, அதோட பேர் வந்து இண்டூஸ். அந்த நதியும் சேர்ற இடம் பாருங்க. அந்த தண்ணியோட கலர் இந்த தண்ணியோட கலர் பாருங்க. நாங்கள் கீழே போய் பார்த்தோம்.
அந்த நதி இன்னும் அந்த பக்கம் போகிற நதி வந்து பாகிஸ்தான் போகுதுங்க. அப்புறம் அந்த கோயிலில் சாப்பிட்டுட்டு நதியிலலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு புத்தர் கோயில் போனோம். பாருங்களேன் அந்த தண்ணி எவ்வளோ சில் தெரியுமா, அவ்வளோ சில்லாக இருந்தது. இருந்தாலும் ஃபோட்டோவுக்காகவும் வீடியோக்காகவும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே போயிட்டு வந்துட்டு அப்புறமா ஈவினிங் லே மார்க்கெட் இன்னொரு வாட்டி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் டீப்பாக உள்ளே போனோம். அங்கே ஃபுல்லாக டான்ஸ்லாம் ஆடினாங்க. நாங்கள் பக்காவாக இருந்தது. ஸ்ட்ரீட்டில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த பக்கத்துல எல்லாம் உள்ள பில்டிங் எல்லாம் அப்படி பார்த்து ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படி வந்தோம். இன்னொரு பக்கத்து ஒரு ஸ்ட்ரீட்டு போனப்போ அங்கேயும் பக்கத்தில் ஒரு செல்ஃபியும் எடுத்துட்டு அப்படியே வந்தோம். அந்த மார்க்கெட்டில் ஆப்ரிகாட் ஃப்ரூட்ஸு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அந்த ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். இந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம ஊர்லலாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வெஜிடபிள்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆப்ரிகாட் தான் நிறைய வெரைட்டியாக இருந்தது. கலர்ஸ் வந்து ஒயிட் அந்த மாதிரி ஒரு கலர், அப்புறம் ஆரஞ்சு கலர். ஃபோட்டோலாம் எடுத்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரிகாட் சீட்ஸ் இருந்தது. அதில் சேம் லைக் நம்ம பாதாம் மாதிரியே இருந்தது. அப்படியே ரிட்டன் கிளம்பியாச்சு. அப்படியே டின்னர் முடித்தாச்சு. நெக்ஸ்ட் டே விலாகு அடுத்தது போடுறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.